எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜி. தோஷம் கழிக்கிறது, தோஷம் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஆராய்ச்சியை விட்டுட்டு இந்த தோஷம் கழிக்கிறதுல அப்படிங்கிறது கூட சில விஷயங்களை நம்ம யோசிச்சு தாங்க செய்யணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் தான் ஒரு குழந்தை பிறந்தது, பையன். அந்த குழந்தை பிறந்து 1 வருட காலத்துக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்க போயிருக்காங்க. குழந்தைக்கு கர்ப்பத்தில் ஏதோ தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தோஷம் நீங்கணும் அப்படின்னா குழந்தைய ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் வேறு எங்கேயாவது விட்டுருக்கணும், அப்பா வீட்லேயோ அம்மா வீட்லேயோ விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அண்ணா வீட்டில், பொண்ணோட அண்ணா வீட்டில் கொண்டு போய் குழந்தைய விட்டுட்டாங்க. அவங்க வீட்டில் ஏற்கனவே 2 குழந்தை, இந்த குழந்தைய வச்சு 3 குழந்தைய அவங்களால சரியாக கவனிக்க முடியல. சரியாக கவனிக்காமல் குழந்தைக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்பாச்சு, உடம்புக்கு ரொம்ப முடியாமாச்சு. அதுக்கப்புறம் 6 மாதத்துலேயே இவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி குழந்தை நல்லா இருக்குது. தோஷம் கழிக்கிறதே அப்படிங்கிறப்ப நம்ம சில விஷயங்களை யோசிச்சு தாங்க பண்ணணும். அதாவது செய்யவே முடியாது, பண்ணவே முடியாது அப்படிங்கிறதுல செய்யாதீங்க. அந்த தோஷம் இருந்தால் இருந்துட்டு போகட்டும். குழந்தை அப்பா அம்மா கூட இருந்தால் அது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு வேணுங்கிறது எப்படியெல்லாம் செய்வாங்க. 1 வருட குழந்தைக்கு, 1 வருடமே முடிஞ்ச குழந்தைக்கு தாய் தந்தையோட பாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த நேரத்தில் குழந்தை என்ன பண்ணும், எந்திரிச்சு நடக்கிறது, உட்கார்றது, இது எல்லாம் பெற்றவங்களும் பார்த்து ரசிக்க வேண்டிய காலம். அந்த நேரத்தில் கொண்டு போய் ஜோசியக்காரர் சொன்னாங்க தோஷம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம மற்ற பக்கம் கொண்டு போய் விடுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே முட்டாள்தனமான காரியமுங்க. தோஷம் அப்படிங்கிறது நம்மளால் முடிஞ்சது